அண்மை செய்தி. சட்டப்பேரவைக்குள் திமுகவினர் குட்கா கொண்டு சென்ற வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவையில் குட்கா கொண்டு சென்ற திமுகவினருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற வழக்கு தொடர்பாக நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சுப்பையா நம்மோடு இணைந்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்கள் என்ன சுப்பையா? இந்த வழக்கை பொறுத்தவரை மேல்முறையீட்டு வழக்காகும். அதாவது சட்டப்பேரவை செயலாளர் மேல்முறையீட்டு வழக்கு அதாவது கடந்த அதிமுக ஆட்சியின் போது சட்டப்பேரவை குட்கா கொண்டு சென்ற விவகாரம் தொடர்பாக அப்போது எதிர்க்கட்சித் தலைவரும் தற்போது முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உட்பட திமுக எம்எல்ஏ மீது தொடரப்பட்ட வழக்கு. இது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், குமரப்பன் ஆகியோர் முன்பு நடைபெற்று வருகிறது. இன்று கடந்த முறை விசாரிக்க வந்தபோது முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அவர்கள் தரப்பில் விளக்கம் அளிப்பதற்காக அந்த விசாரணை தொடங்கியது. இந்த காலை 10:30 மணிக்கு இந்த விசாரணை தொடங்கிய விசாரணையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக வழக்கறிஞர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ ஆஜராகி கடந்த 2011 ஆண்டு தான் தமிழகத்தில் குட்கா விற்பதற்கும் தயாரிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் கையில் வைத்திருப்பது என்ற தடையும் இல்லை என்ற வாதத்தை முன்வைத்தார். அது மட்டுமல்லாமல் கடந்த ஆட்சியின் போது அந்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை அந்த ஆட்சியோடு முடிந்து விட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பொள்ளாச்சி ஜெயராமன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ராகாச்சாரி வாதிடும் பொழுது ஒரு சட்டப்பேரவை உரிமைகளுடைய முடிவை எதிர்த்து தான் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆகவே அது தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். 2 தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. நீதிபதி நாளை தீர்ப்பு வழங்குவதாக அறிவித்தார். ஆனால் திமுக தரப்பில் அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் நாளை எழுத்துப்பூர்வமான பதில்மனு தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து நாளை மறுதினம் தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி அறிவித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.